வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா தனது 3வது செயற்கைக்கோளை இன்று வானில் விட ஈழத்தமிழ் மக்களுக்கு வடக்கில் தமது மரபுரிமையின் ஒரு முக்கியமான அடையாளமாக உள்ள யாழ் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழும் காட்சியைத்தான் மண்ணில் காண முடிந்தது. இடிந்து விழுந்துவிட்ட இந்த மந்திரிமனையை சரி செய்ய இல்லையென்றால் சீர் செய்ய இப்போது அனுரகுமார திசாநாயக்கா ஆகிய ஏகேடிஆரின் தளபதிகளில் ஒருவரான பிமல் ரட்நாயக்காவும் யாழ்ப்பாணத்தாருக்கு அபயமளிக்க தலைப்படுகிறார். ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம் முட்டுக் கொடுத்த மந்திரிமனையின் பகுதிதான் இடிந்து விழுந்த நிலையில் நேற்றிரவு அந்த இடத்தில் இருளோடு இருளாக பிரசன்னப்பட்ட அனுர தளபதியான பிமல் ரட்நாயக்கா இந்த அபயத்தை வழங்கிக் கொள்ள முன்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்ரீதரனுக்கும் அவர் வகுப்பு எடுக்க தலைப்பட்டார். தனக்கு சிவஞானம் ஸ்ரீதரனை விட அதிகமாக சத்தம் போட தெரியும், கத்த தெரியும் என குறிப்பிட்ட பிமல் ஸ்ரீதரனிடம் சீற்றம், எள்ளல், கேலி, கிண்டல் ஆகிய கலவை நிலைகளை பிரயோகிக்கவும் தவறவில்லை. இதேபோல யாழில் ஒலிவாங்கி பிடித்த சந்திரசேகரன் திலீபனின் நினைவிடத்திற்கு தான் தடுக்கப்பட்டதை மையப்படுத்தி கேலி கிண்டலாக கஜேந்திரகுமார் அணிக்கும் பதிலடி கொடுத்தார். சண்டியன் இல்லாத ஊரில் நொண்டியர்கள் எல்லாம் சண்டியன் என்ற வகையில் அவரும் எதுகை மோனையாக இந்த விடயத்தில் பதில் சொன்னார். யாழ் மந்திரிமனை என்ற இந்த வரலாற்று இடத்தை புனரமைத்துக் கொள்ள தன்னார்வ கொடையாளிகள் முதல் உலக வங்கி வரை நிதியுதவிகளை வழங்கவெல்லாம் கடந்த காலத்தில் தலைப்பட்டாலும் குறிப்பிட்ட மனை உள்ள இடம் ஒரு தனியார் காணிக்கு உரியது என்பதால் அந்த காணியின் சொந்தக்காரரின் தலையசைவு சாதகமாக இந்த விடயத்தில் இல்லாததால் இப்போது கட்டிடத்தின் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்து விட்டது. இந்த இடிவு வரலாற்று சின்னத்தை பேண முடியாத தமிழர்களின் சமகால வரலாற்றுக்கும் ஒரு இடிவாக குறியீட்டு செய்தியாக வந்துள்ளது. இந்த நிலையில் தமது அரசாங்கம் காணி விடுவிப்பு மற்றும் காணி பிரச்சனைகளை அரசியல் லாபத்துக்காகவோ அரசியல் மயப்படுத்தலுக்காகவோ செய்யவில்லை எனவும் விடுவித்த காணிகளுக்கு தாங்கள் பெருவிழாக்களை எடுக்க தலைப்படவில்லை எனவும் ஸ்ரீதரனுக்கு பிமல் ரட்நாயக்கா ஒரு செய்தியை சொன்னார். 30 வருடங்களாக மூடப்பட்ட வயாவலான் வீதியை திறந்தோம், விழா எடுத்தோமா, அரசியல்வாதிகள் யாரும் அங்கு பிரசன்னப்பட்டார்களா என பிமல் ஸ்ரீதரனை வடக்க தலைப்பட்டார். ஆயினும் மந்திரிமனை இடிந்து விழுந்து கிடக்கத்தான் செய்கின்றது. இன்று வரை தமிழ் தேசிய தலைகளாலோ வடமாகாண சபையாலோ ஆளுநராலோ இல்லையென்றால் அரசு அறிவியலாரோ அதுவும் இல்லையென்றால் ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களத்தாளர் கூட இந்த மந்திரிமனையை புனரமைத்து காப்பாற்ற முடியவில்லை என்ற யதார்த்தம் கசப்பாக இருக்கும் நிலையில் அதன் ஒரு பகுதி இடிந்தும் விழுந்துவிட்டது. தமிழ் மக்களை பொறுத்தவரை சமகாலத்தில் பல நெருக்குவாரங்கள் அதிகரித்து செல்கின்றன. அவ்வாறாக நெருக்குவாரங்கள் அதிகரிக்க அவர்களின் திரள் நிலை இன்னொரு புறத்தில் தேய்மானம் அடைகின்றது. தமிழ் மக்கள் இப்போது பல குரூப்பிசங்களுக்குள் சிக்கிவிட்டதால் அவர்களின் திரள் நிலை அல்லாடிக் கொள்கின்றது. இந்த வாரம் ஜெனீவா முன்றலில் இடம்பெற்ற நீதிகோரும் போராட்டத்திற்கு திரண்ட திரள் நிலையை பார்த்தால் ஒப்பீட்டு ரீதியில் பல வருடங்களாக இந்த திரள் நிலை தேய்மானம் அடைந்தமைக்கு ஆதாரங்கள் வருகின்றன. இந்த ஆதாரங்கள் யதார்த்தங்களாக சமகால தமிழர்களை துரத்திக் கொள்கின்றது. ஜெனீவாவில் ஈழத்தமிழர்களின் நீதிகோரும் திரள் நிலை ஒப்பீட்டு அளவில் இப்போது கடுமையாக தேய்வடைய மறுபுறத்தே ஐரோப்பாவில் வசிக்கும் சிங்களவர்களின் கட்டமைப்பு என்ற பெயரிலான சிங்கள முனைப்புகள் தலையெடுக்கின்றன. ஈழத்தமிழர்களின் ஜெனீவா போராட்டங்கள் குறித்து நேற்று முன்தினம் இந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஜெனீவா படியேறி அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து கோல்மூட்டல் நகர்வு ஒன்றை எடுத்த பின்னணியில் இன்று அந்த கட்டமைப்பின் தலைவரும் பிக்குவமான அரியமக்க தேரர் இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் சிங்களவர்களே என்ற ஒரு வரலாற்றை தாம் அறைந்து சொல்வதாக ஐநா மனித உரிமை பேரவையின் பக்கவாட்டு சந்திப்புகளில் முழங்கியுள்ளார். இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் சிங்களவர்கள்தான் என்ற நிலைப்பாட்டை ஐநா ஏற்று அதனை ஒரு ஆணையகத்தின் மூலமாக அறிக்கையிடலாக உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தனது தில்லாலங்கடி திசை திருப்பல் கோரிக்கையை இந்த பௌத்த பிக்கு ஜெனீவா அரங்கில் இன்று செய்து கொண்டார். ஈழத்தமிழினத்தின் மீதான பெரு உதிரப்பலியில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ஈழத்தமிழினம் ஒருபுறத்தே பெரும் சவால்களுடன் நீதி கோரிக்கொள்ள
அவற்றை பலவீனமாக்கிக் கொள்ளும் வகையில் இவ்வாறான நகர்வுகளும் மறுபுறத்தை வரத்தான் செய்கின்றன. ஈழத்தமிழ் மக்கள் நீதி கோரிக்கொள்ளும் ஜெனீவா அரங்கில் சில கமுக்கமான நகர்வுகளும் தொடர்கின்றன. அந்த வகையில் ஜெனீவாவில் சுவிஸ் அரசாங்கம் ஜேவிபி உள்ளுடன் கொண்ட அரசியல்வாதிகளுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற தமிழ் தேசிய அரசியல் முகங்களையும் சிண்டு முடிந்து சில விடயங்களை நகர்த்த தலைப்படுகின்றது. ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்குரிய தீர்வு காணும் வகையில் உள்ளக உரையாடல் இடம்பெற்றதான சிலாகிப்புகள் அவ்வப்போது தோன்றி மறைவதுண்டு. இப்போது சுவிஸில் அனுர தரப்பு முகங்களுடன் தமிழ் தேசிய முகங்களும் தென்பட்ட இந்த உள்ளக உரையாடல் வெளிநகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இவ்வாறாக ஜெனீவாவில் அனுர அரசியல்வாதி முகங்களுடன் குரூப் போட்டோவில் காட்சி கொடுக்கும் அதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணிதான் திலீபனின் நினைவிடத்துக்கு அதே அனுர தரப்பின் ஒரு தமிழ் முகம் சென்றால் அவரை தடுக்கின்றது. ஆகமொத்தம் அரசியல்வாதிகள் அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் அரசியல்வாதிகள் என்ற அடையாளத்தில் இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகள் என்ற அரசியல் அடையாளத்தில் இருந்தாலும் அவர்களில் பலர் இப்போது பொய்களையும் புனைவுகளையும் கூற தவறுவதில்லை என்பது கசப்பான யதார்த்தமாக வருகின்றது. மக்களுக்கு யதார்த்தமான உறுதிமொழிகளை அரசியல்வாதிகள் வழங்கிக் கொள்வதில்லை என்பதும் தற்போது நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நோக்கினால் இன்னமும் அனுர தரப்பால் ராஜபக்சேக்கள் உகண்டாவில் பதுக்கிய பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த பணத்தை கண்டுபிடிப்போம் என தேர்தல் காலத்தில் ஏகேடிஆர் தரப்பு அரசியல்வாதிகள் எல்லாம் முழக்கங்களை செய்து கொண்டாலும் இன்று வரை அவர்களால் இந்த பணத்தை கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு மறுபுறமாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதாள உலக குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று பணத்தை பெற்றதாகவும் சில முன்னாள் அமைச்சர்கள் பாதாள உலக குற்றவாளிகளை தங்களின் வீடுகளுக்கு அழைத்ததாகவும் அனுரகுமார திசாநாயக்கா இந்த வாரமும் ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டார். இந்தோனேஷியாவிலிருந்து அண்மையில் அள்ளி வரப்பட்ட பாதாள உலக முகங்கள் மீதான விசாரணைகளை மையப்படுத்தி தான் இந்த விடயங்களை கூறுவதாக குறிப்பிட்ட அனுர இவ்வாறாக இருக்கக்கூடிய குற்றவியல் அரசியலை நாட்டிலிருந்து அகற்ற தமது அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் இதனால் தான் யாரும் நினைக்காத இடங்களிலெல்லாம் இப்போது சட்டம் பாய்வதாக அவர் சொல்லி வைத்தார். நிச்சயமாகவே அண்மையில் உள்ளே தூக்கி வைக்கப்பட்ட முன்னாள் தலையாரியான ரணில் விக்ரமசிங்கவை மனதின் ஒரு ஓரத்தில் நினைத்துக் கொண்டுதான் அனுரகுமார திசாநாயக்கா இந்த கருத்தை சீனர்களின் பிரசன்னத்துடன் சொல்லியிருக்கக்கூடும். பொதுமக்களின் வரிப்பணத்தில் ₹1 கூட தமது அரசாங்கம் வீணாக்கவில்லை என்றாலும் அரச இயந்திரத்தில் இன்னமும் பழைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும் சில பிரகிருதிகள் ஒட்டி இருப்பதால் தமது அரசாங்கத்துக்கு சவால்கள் தொடர்வதாகவும் அவ்வாறான பிரகிருதிகள் திருந்த வேண்டும், இல்லையேல் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என சொல்லி எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மேலும் 30% வேதன உயர்வு அரச பணியாளர்களுக்கு வெறும் எனவும் ஒரு ஆற்றுப்படுத்தல் செய்தியையும் சொல்லி வைத்தார். ஆனால் அரசியல் லாபம் பெறுவதற்காக அரசியல்வாதிகள் எதனையும் சொல்வார்கள், எதனையும் செய்வார்கள் என்பது தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் நிரூபிக்கப்படத்தான் செய்கின்றது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவில் கடந்த மாதம் சிச்சியின் ராக்கெட் என மஹிந்தவின் 3வது புதல்வனான ரோஹித ராஜபக்சவை மையப்படுத்தி நகைச்சுவை இளையோடிய பின்னணியில் இன்று ஸ்ரீலங்கா ஒரு சேட்டலைட் எனப்படும் செய்மதியை வானில் ஏவியுள்ளது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் 3வது நானோ செயற்கைக்கோள் இது. இன்று விண் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு மைல்கல் என அனுரவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமும் இன்று பெருமை டமாரத்தை அடித்துக் கொண்டது. ஆனால் இதே அரசாங்கம் கடந்த மாதம் மஹிந்த புதல்வனான சிச்சியின் ராக்கெட் விடயத்தில் முன்னர் தாம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது மக்களுக்கு பொய் சொன்ன விடயத்தை வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. ரோஹித ராஜபக்ச 2012 நவம்பரில் தனது பங்களிப்புடன் சுப்ரீம் சாட் என்ற செயற்கைக்கோள் ஒன்றை சீனாவின் ஜிங்சாங் ஏவுதள மையத்திலிருந்து ஏவியிருந்த செய்திகள் எல்லாம் வந்தன. அப்போது அந்த செய்திகளை அடுத்து அன்று எதிர்க்கட்சியில் இருந்த அனுர உட்பட்ட ஜேவிபி அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு மில்லியன் கணக்கான மக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டதாக கூறி தாம் தூம் என குதித்தனர். ஆனால் உண்மையில் இந்த விடயத்தில் மஹிந்த தரப்பும் ஜேவிபி தரப்பும் எட்டிக்கு போட்டியாக பொய்களையே கூறியிருந்தது. மஹிந்தவின் புதல்வனான ரோஹித இந்த விடயத்தில் தன்னை அன்று ஒரு பெரிய ராக்கெட் அதாவது உந்துகணை விஞ்ஞானியாகவும் ஒரு தொழில்முறை விஞ்ஞானியாகவும் காட்டி விண்வெளி வீரராகவும் காட்டி மக்களுக்கு பொய்யை கூறிய நிலையில் மறுபுறத்தே ரோஹித ராஜபக்ஷ அனுப்பிய செயற்கைக்கோள் காணாமல் போனது, மக்களின் வரிப்பணம் கரியாக போனது என புலம்பிய ஜேவிபி தரப்பும் அப்போது அந்த செயற்கைக்கோள் விடயத்தில் பொய் சொன்னதை கடந்த மாதம் ஏற்றுக்கொண்டு அம்பலப்பட்டது.
அகமுத்தம் வடக்கு தெற்காக அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிக் கொள்ளும் யதார்த்தங்கள் பல்லளித்துக் கொள்ள இன்று ஸ்ரீலங்காவின் பொறியியலாளர் குழுவால் உருவாக்கப்பட்ட பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ளை அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்ணுக்கு தவளவிடப்பட்டாலும் அனைத்துலக அரங்கில் நாசகாரமான அடைமொழிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுடன் நிற்கும் இலங்கை தீவுக்கு இந்த செய்மதி பெருமையை கொண்டு வராது என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம்.